நம்மளுடைய சிந்திகனை.com ஆன்லைன் ஷாப்லேயே முருகன் வேலோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்குது. வேலும் தனியாகவே இருக்குது. முருகனை மட்டும் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணாலும் வழிபாடு பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் முருகனினுடைய ஃபோட்டோ இருக்குது, எங்கள் வீட்டில் வேலே இல்லாமல் முருகன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய வேல் வாங்கிட்டு அந்த முருகனினுடைய விக்கிரகத்தை பக்கத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு முருகனும் வேலும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க. இதெல்லாம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள். நான் வெளியில் போகிறேன், வெளியில் எனக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்குது. என்னை பார்க்கக்கூடியவர்கள் என்ன மன வருத்தம் படும்படியாக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. இது அத்தனையும் நான் சமாளிக்கணும். அதுவும் இல்லாமல் காலையில் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்னா இரவு வீட்டுக்கு வரும் வரைக்கும் எனக்கு ஒரு துணை வேணும், பக்க பலம் வேணும், மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும், எல்லா விதத்துலேயும் எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு துணை வேணும். அப்படின்னும் போது அது இந்த வேல் டாலர் உங்களுக்கு தரும். வேல் டாலர் அப்படின்னும் போது ரொம்ப அழகாக, சின்னதாக, குட்டியாக, க்யூட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சிகப்பு, கருப்பு, பச்சை நிற கயரில் கோர்த்தும் வேல் போட்டுக்கலாம் டாலராக. இல்லை நீங்கள் ஏதாவது செயின் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதில் நீங்கள் இந்த வேல் டாலர் அப்படின்றத கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து கொள்ளும்பொழுது அந்த வேல் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஆயுதமாகவே செயல்படாது, உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படும். வீட்டில் பூஜை செய்யும்போது தான் நாம் வேல் வைக்கும்போது முருகனோடு சேர்த்து வைக்கணும். உங்கள் வீட்டில் முருகன் இருந்தாருன்னா வேல் வாங்கி வச்சுக்கோங்க. வேல் மட்டும் இருக்குன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்லேயும் முருகனும் இருக்கிறாரு, வாங்கி வச்சுக்கோங்க. வேல் தனியாக வழிபாடு பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது ஆயுத வழிபாடு. வேலோடு சேர்த்து முருகனையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர துன்பத்தை முருகன் அந்த வேலை கொண்டு உங்களை பாதுகாப்பார். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குங்க, முருகனுக்கும் வேலுக்கும் நிறைய இருக்குது. நான் வேல்மாறல் படித்தேன். அந்த வேல்மாறல் படிக்கும்போது திருப்புகள் படிக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அதில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு ஆயுள் எனக்கு போதாது. ஆக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனையும் நான் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேல் அப்படிங்கிறது நம்முடைய சிந்திகனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், வாங்கிக்கோங்க. அந்த வேல் டாலராக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். மாதவிடாய் காலத்தில் போட்டுக்கலாம், தீட்டு காலங்களில் போட்டுக்கலாம். தீட்டு காலம் அப்படின்னும் போது பங்காளிகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அக்கம் பக்கம் வீடுகளில் யாரோ இறந்துட்டாங்க நாங்கள் போனோம் அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இதை நாம் அணிய நமக்குள்ளே ஒரு பக்குவம் அப்படிங்கிறது வரும். இந்த பக்குவம் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுடைய செயல்பாடுகள், நாம் அடுத்தவர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு முறை, நாம் நடந்துக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும்படி இருக்கும். அவ்வளோ மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துடும். அந்த மனப்பக்குவம்